அடுத்த தலம் திருநள்ளாறு. ஏழரை சனி, பொங்கு சனி, பாதச்சனி, கண்டகச்சனி, அர்த்தமச்சனி, அர்த்தமாஷ்டமச்சனி, குரோதச்சனி. நமக்கு தெரிஞ்சது ஒரே சனி, ஃப்ரைடேக்கு அப்புறம் வரக்கூடிய சனி, சண்டேவுக்கு முன்னாடி சனி, ஒரே சனி, சாட்டர்டே சனி. ஆனா ஜாதகத்துல இத்தனை சனி இருக்கு. உலகத்திலேயே பெரிய தர்ம கிரகம் சனி பகவான். சனிச்சரன்னு பேரு. காசியில போய் 8000 ஆண்டு தவம் இருந்து பதவியை வாங்கினாரா. யமனுக்கும் அவருக்கும் சண்டை வந்தது. யம தர்மராஜா தம்முடைய கையில இருக்கிற கதாயுதத்தினால ஓங்கி அடிச்சாரா. அதனால அவர் கால் உடைஞ்சு ஹேண்டிகேப்டா மாறினாரா. அதனால ஒரு கட்டத்துக்கு போறதுக்கு 2.5 வருஷம் 7.5 வருஷம் ஆகுதுன்னு சட்டம். சனி பகவானுக்கு பிடிச்சது என்ன தெரியுமா? கண்ணு தெரியாதவங்க, கைகால் முடியாதவங்க, கைகால் வராதவங்க, அவனுக்கெல்லாம் உதவி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு நன்மையே செய்வார். ஒருவேளை பொட்டல சோறு கொடுங்க, இந்த கைகால் வராதவங்க, கண்ணு தெரியாதவங்க உதவி பண்ணீங்கன்னா ரொம்ப கூந்து போயிடும். நம்ம என்ன பண்றோம்? அமாவாசை அன்னைக்கு காக்காவை தேடி கண்டுபிடிக்கிறோம். கா 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 அது வரமாட்டேன் ஓடி ஒளிஞ்சு போயிடுச்சு. மாலையபட்ச அம்மாசனைக்கு ஒரு காக்காவை காணோம். எல்லாம் பிஸி. இந்த வீட்டுல மெதுவடை, அந்த வீட்டுல மெட்ராஸ்ல போய் மாடிட்டேன். மாலையபட்சம் அன்னைக்கு கார்ல போயிட்டு இருக்கும்போது மாடெல்லாம் ஓடுது. எங்கடா மாடு ஓடுதுன்னு பார்த்தா பின்னாடி துரத்துறான் 10 பேர். இலையில சக்கரை பொங்கல் வடை வச்சுக்கிட்டு மாட்டை துரத்துறான். அந்த மாடு நான் சாப்பிட மாட்டேன், வயிறு ஃபுல்லா இருக்கு. இப்பதான் அந்த தெருவில் சாம்பார் சாதம் மெதுவடை எல்லாம் சாப்பிட்டு வந்தேன். நான் சாப்பிட மாட்டேன் தலையாட்டு. அவன் ஊட்டுறான் மெதுவடைய. அடுத்த நாள் பார்த்தா அந்த மாடு போஸ்டர் திங்குது. இவனுக்கு ஒரு பைத்தியம். அமாவாசை அன்னைக்கு கொடுத்தா தான் புண்ணியம்னு நினைக்கிறேன். இதுதாங்க நம்ம சமயத்துல மூடணும். பசுவுக்கு தினந்தோறும் கொடுங்களேன், காகத்துக்கு தினந்தோறும் சாப்பாடு வை, குருவிக்கு சாப்பாடு வை, ஒருவேளை 2 அரிசியை வை, 2 எறும்புக்கு சோறு போடப்பா. உனக்கு உடம்புல வியாதி வராது, மன சஞ்சலம் வராது. சத்தியமா சொல். உனக்கு உடம்புல வியாதி வராது, மன சஞ்சலம் வராது. சத்தியமா சொல். சரபோஜி மகாராஜாவுக்கு ஒரு பெரிய உடம்புல வியாதி வந்துச்சு. டாக்டர் எல்லாம் போய் என்னவோ பண்ணாங்க, வியாதியை தீர்க்க முடியல. ஒரு சித்தர் சொன்னாரு, தஞ்சாவூர் அரண்மனைக்கு சித்தர், ஐயோ என்ன பண்ற, ராஜாவுக்கு உயிர் போனா என்ன பண்றது? இதுக்கு பரிகாரம் பட்டுக்கோட்டை பக்கத்துல ஒரு பெரிய மகான் இருக்கிறாரு, அங்க போய் கேளுட்டார். இங்க இருந்து பட்டுக்கோட்டை தஞ்சாவூருக்கு பஸ்ல போனாவே 4 மணி நேரம் ஆயிடும் இன்னைக்கு. ஆனா அந்த காலத்துல குதிரை வண்டியில போகணும். இவன் நேரா போனாங்க, டயத்தை பார்த்துக்கிட்டே போனாங்க. சித்தர் சொன்னார், கவலைப்படாத, இன்னும் 1.5 மணி நேரம் இருக்கு, அவனை காப்பாத்தலாம் ராஜாவை. அதுக்கு முன்னாடி ஒண்ணு செய்யி, இந்த ராஜா படுத்திருக்கிற அறைக்கு மேல நீங்க போன மாசம் சுண்ணாம்பெல்லாம் பூசி ஓட்டை பொந்தெல்லாம் அடைச்சிங்களா இல்லையான்னு கேட்டார். ஆமா செஞ்சோம். அந்த ஓட்டையில 2 புறா முட்டை இட்டு குஞ்சு விட்டது. அந்த சுண்ணாம்பு அடைக்கிறவன் அந்த குஞ்சை பார்க்காமயே அடைச்சு வச்சு விட்டான். இப்ப அந்த குஞ்சுகள் சாக போகிறது. அந்த குஞ்சுகள் இறந்து போனா இந்த ராஜாவும் உயிரை விடுவான். அதனால அந்த குஞ்சை காப்பாத்தினால், புறா குஞ்சுகளை காப்பாத்தினால் இவன் உயிரை காப்பாத்தலாம்னு சொல்லி இது நடந்த வரலாறு. உவேசா எழுதுறார், தமிழ் தாத்தா எழுதுறார். இப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, எவ்ரி ஆக்ஷன் ரியாக்ஷன், ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு. நீ யாருக்காவது துன்பம் செய்தால் அந்த துன்பம் 1000 மடங்காக உன்னையே வந்து சேரும். இது சத்தியம். நான் ஏன் சொல்ல வரேன், சிவபெருமான் எவ்வளவு உயர்வானவரோ அந்த அளவுக்கு உயர்வானவர் பகவான் சனி பகவான். நீங்க சனியனேன்னு சொல்லப்படாது. நீங்க சனி பகவானுக்கு 7 வந்தாலும் நீ தர்மமா இருந்தா, நியதியா இருந்தா, நேர்மையா இருந்தா உனக்கு அள்ளி கொடுப்பார். சனி போல கொடுப்பாரும் இல்ல, சனி பகவான் போல கெடுப்பாரும் கிடையாது. ஆனா அயோக்கியத்தனம் பண்ணி ஏழை வயிற்றுல அடிச்ச, கொள்ளை அடிச்சேன்னா உன்னை நடுத்தருவுள்ள கோபனத்தோட நிக்க வைக்காம விடவே மாட்டார். அப்பேற்பட்ட தர்மவான் சனி பகவான். சனி பகவானை நீங்க சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. உயர்ந்த கிரகம், ஞான கிரகம். தர்மமானுக்கு நண்பரா இருப்பார், நல்லவனுக்கு நல்லவனா இருப்பார், கெட்டவனுக்கு. காசிக்கு பக்கத்துல ஒரு நாடு உண்டு, நிரதம்னு பேரு, நிரத நாடுன்னு பேரு. அந்த நாட்டுல ஒருத்தன் வாழ்ந்து வந்தான், நலச்சக்கரவர்த்தி மகாராஜான்னு பேரு. தமயந்திய திருமணம் செய்தான். அவன் என்ன பண்ணா, ஒழுக்க சீரமா இல்ல, சிவபூஜை பண்றது இல்ல, தன்னுடைய பாதங்களை ஒழுங்கா கழுவுறது இல்ல, 6 மணிக்கு நகத்தை அப்படி கடிக்கிறது, முடிய போட்டு பரண்டுறது, முடிய விரிச்சு போட்டு உட்கார்ந்து இருக்கிறது, முறத்தை கமுத்தி வைக்கிறது, விளக்கமாற நெட்டு வைக்கிறது, சீரியல் பாக்குறது, 6 மணிக்கு மேல விளக்க வாயில ஊதுறது, பிச்சைக்காரன் வந்தா இல்ல போ அப்படின்னு சொல்றது, விபூதி பூசுறது இல்ல, குங்குமம் வைக்கிறது இல்ல, வீட்டுல தூபங்கள் போடுறது இல்ல, மலர் கொண்டு இறைவனை அர்ச்சிப்பது இல்ல, நல்ல வார்த்தைகள் சொல்வதில்ல, கோயில் குளத்துக்கு போறது இல்ல. இதெல்லாம் தினமும் நல்லா என்னங்க இப்படிதாங்க நாடே இருக்கு. அவன் தாங்க ஓஹோன்னு வாழ்றான். கேரளாவில் பார்த்தீங்கன்னா குடும்பமா சாயங்காலம் 6 மணி ஆச்சுன்னா எல்லாரும் சாப்பிடுவாங்க. அவங்க தான் துபாயில் இருக்க, அரேபியாவில் இருக்கிறான். நாங்கள் சாமியா கும்பிட்றோம், நாங்கள் நடுத்தரவில் நிற்கிறோமே, நீங்கள் சொல்றதெல்லாம் செய்யறோம். வேறு மாதிரியா சொல்றீங்களே சாமி, கடவுளே இல்லைன்னு சொல்றவன் தான் இன்னைக்கு பெரிய கோடீஸ்வரனா இருக்கிறானே. நீங்க கடவுள்னு கும்பிட்றோமே, நாங்கள் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கிறோமே. நான் இல்லைன்னு சொல்லலை, இது உண்மைதான். ஆனால் அந்த கால நிர்ணயம்னு ஒன்று இருக்கு, கால நியதி தத்துவம்
தத்துவம்னு ஒண்ணு இருக்கு. நீ கடவுளை கும்பிட்டாலும் பிச்சை தான் எடுக்கணும், கடவுளை கும்பிடாம இருந்தாலும் பிச்சை தான் எடுக்கணும். கடவுளை கும்பிட்டாலும் நீ பணக்காரனாவ, கும்பிட வந்தாலும் பணக்காரனாவ. அவரவர் வினைவழி அவரவர் அனுபவம், அவரவர் வினைவழி அவரவர் வந்தனர், எவரவருக்கு உதவினர் எவரவருக்கு உதவினர். கடவுள் ஆட விடுவார் முன்னாடி. அப்பா ஓஹோன்னு இருப்பான், பையன் நல்லா இருப்பான், பேரனுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடும். தாத்தா இருக்கும் போதே கண்ணு ரத்த கண்ணீர் விடுவான். ஐயோ நான் பண்ண பாவத்தை எல்லாம் என் பேரை அனுபவிக்கிறானேம்பா. அங்க வைப்பான் செக்க. சனி பகவான் என்ன பண்ணுவாரு, உன்னை விட்டுருவாரு, உன் பையனை விட்டுருவாரு, உன் பேரனை பிடிப்பாரு. வழி இல்லாம சதைய அறுக்காமையே ரத்தத்தை வைப்பாரு. அப்பேற்பட்ட கிரகம். ஆனா அவரை மாதிரி ஒரு உயர்ந்த தர்மவான் யாரும் கிடையாது. நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம், நீங்க ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க, கண்ணு தெரியாதவர்களுக்கு உதவி செய்யுங்க, கைகால் முடமா இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யுங்க, அது போதும். அவருக்கு பெரிய பரிகாரம். திருநள்ளாறுன்னு ஒரு தலம். அந்த நலசக்கரவர்த்தி மகாராஜா இப்படி எல்லாம் வாழ்ந்து வந்தான். சூதாட போனான், நாட்டை இழந்தான், தன் மனைவியை இழந்தான், தன் பிள்ளையை இழந்தான். காட்டுக்கு போன ஒரு பெரிய பாம்பு வந்து கடிச்சு அவன் உருவமே மாறி போச்சு. சகப்பா இருந்தவன் கருப்பா மாறினான். ஒரு வேடன் வந்து அவன் கட்டியிருந்த துணியை அறுத்து கொண்டு நிர்வாணமாக்கினான். அவன் மனைவியை கடத்திக்கிட்டு போனான். அவன் பிள்ளை எங்கேயோ போனான். குடும்பமே திசைக்கு ஒன்னா போயிடுச்சு. இவன் கடைசியில நேரா மார்க்கண்டேயர் ஒரு முனிவர் இருந்தார், மார்க்கண்டேய மகரிஷி. அவர்கிட்ட கால் வந்து விழுந்தான். அட பாவி, நான் சொல்லும் போது கேட்கலையே, என்னையே யமன்ட்ட இருந்து காப்பாற்றினவன் எங்கள் அப்பன் ஈசன் திருக்கடவுர்ல. அந்த பெருமா நானே 108 ஆலயங்களை போய் தரிசனம் பண்ணி தான் என் உயிரை காப்பாத்திக்கிட்டேன். நீயும் சிவாலய யாத்திரை செல் என்று சொன்னார். அப்ப என்ன செய்யணும், ஒவ்வொரு அடியார்களும் வருஷத்துல ஒரு தடவையாவது திருத்தல யாத்திரை செல்லணும், சிவாலயத்திற்கு செல்லணும், அல்லது மகாவிஷ்ணு கோயிலுக்காவது செல்லணும், எங்கேயாவது போகணும், அம்மன் கோயிலுக்காவது போங்க, ஏதாவது ஒரு கோயிலுக்கு போங்க, விடாம போங்க. மூர்த்தி தீர்த்தம் தலம் முறையாய் தரிசனம் செய்தவர்க்கு ஒரு வார்த்தை சொல்ல சர்க்குரு வாசிக்குமே பராபரமேன்னு சொன்னார் தாய்மான சுவாமிகள். இப்ப அப்படியா விஷயம்னு தன் மனைவியை விட்டுவிட்டு தன் பிள்ளையை விட்டுவிட்டு 14 வருஷம் காசில இருந்து கால்நடையா நடந்து வந்து ஒவ்வொரு சிவாலயமா போய் இந்த சக்கரவர்த்தி கண்ணீர் விட்டு அழுதானா. சுவாமி, விமோச்சனம் கிடைக்காதா, நாடு கிடைக்காதா, பதவி கிடைக்காதா? 7.5 வருஷம் சோத்துக்கு வழி இல்லாம பிச்சை எடுத்தானா. நல சக்கரவர்த்தி மகாராஜா சமையல்காரர் வேலை செய்தார். அதனாலதான் நல்ல சமையல் பண்றவங்கள நலபாகம்னு சொல்லுவாங்க. பீமனும் சமைச்சாராம், பீமபாகம்னு ஒண்ணு உண்டு. நலபாகம் அப்படின்னா சமையல் வேலைக்கு போனா ஒரு நாட்டை ஆண்ட மன்னன் சமையல் வேலைக்கு போனான். இப்ப பின்னாடியே சனி பகவான் வந்தாரா, உன்னை விடமாட்டேன் 7.5 வருஷம். கடைசியா பார்த்தா காரைக்கால் பக்கத்துல தர்ப காடு. இந்த தர்ப காட்டுக்குள்ள ஒரு சிவலிங்கம் இருந்தது. அந்த சிவலிங்கத்தை பார்த்தான். ஐயோ, இனிமே அடுத்த கோயிலுக்கு போக முடியாது, இந்த சனி பகவான் என்ன துரத்துக்கிட்டே வராரே அப்படின்னு உள்ள போய் சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சு அழுதானா. எல்லா கோயிலுக்குள்ளேயும் உள்ள போன சனி பகவான் இந்த கோயில்ல மட்டும் வாசல்லையே அஞ்சி நடுங்கி நின்றாராம். நல சக்கரவர்த்தியே பயப்படாத, இந்த தர்பாரண்யம் என்கிற இந்த திருநள்ளாறுல யார் தரிசனம் செய்கிறார்களோ, யார் வணங்குகிறார்களோ, யார் உன்னுடைய புராணத்தை சொல்லுகிறார்களோ அவர்களை நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி திருநள்ளாறு கோயில் வாசல்ல சிவபெருமானை வழிபட்டு நின்றாராம் சனி பகவான் சனைச்சரன். அதனாலதான் திருநள்ளாறுக்கு எல்லாரும் போறோம். அங்க போக முடியாதவங்க கொல்லிக்காடு போகலாம், கொல்லிக்காடு. அங்க போக முடியாதவங்க குச்சனூர் போகலாம். இப்படி நிறைய சனி பகவானுடைய அனுகிரகம் பெறணும்னா திருநள்ளாறு போகணும். திருநள்ளாறு போய் அதுக்கு சில முறையெல்லாம் உண்டு. நம்மால் இருக்கான் பாருங்க, போகும்போதே கிழிஞ்சு போன துணி இருக்கு பாருங்க, வீட்டுல பழைய துணிமணி, இந்த 10ஆவது ஜாக்கெட்டு 10ஆவது புடவை, கிழிஞ்சு போன துணியை குடும்பமே கட்டிக்கும். பார்த்தா பிக்சருக்கு போற மாதிரி போவான். ஏன்னா காரணம் இருக்குதான், நல்ல பூ துணிமணி எடுத்து வச்சுக்குவான் சுட்கேஸ்ல. இந்த கிழிஞ்சு போனது 10ஆம் போறதெல்லாம் போட்டுக்கிறது சிக்குன்னு அந்த புள்ள அந்த குறகுட்டி மாதிரி போட்டு வரும் சட்டைய. எங்கடா போறாங்க அப்படின்னா நேரா 6 மணிக்கு இறக்கி விடுவான். எங்க திருநள்ளாறுல. அங்க போய் பாத்ரூம் எல்லாம் போயிட்டு அங்க ஒரு குளம் இருக்கும், தீர்த்தம், நல தீர்த்தம்னு பேரு. தண்ணியை விட என்னதான் மிதக்கும், தண்ணியை விட என்னதான் மிதக்கும். அப்படி எண்ணெய் அள்ளின்னு அங்கேயே ஒரு சட்டியை வச்சு வடையை சுட்டு பூரியை போட்டுடலாம். இவன் என்ன பண்ணுவா, கழட்டுங்க அப்படிமா. யார் துணிய, பழைய துணிய, இந்த இத்து போனது, பிஞ்சு போனது, பழசு, சின்னதானது இதெல்லாம் கழட்டி தலையை சுத்தி அங்கேயே போட்டுருவார். எங்க குளத்துக்குள்ளேயே. அங்கேயே குளிச்சு விட்டு சனி பகவான் பாப்பார். அட பாவி, அவர் சொன்னது தெரியுமா, எந்த ஆடையை நீ கட்டி இருக்கிறியோ அந்த ஆடையை கழட்டி விடணும். நீ எந்த பட்டு புடவையா இருந்தாலும் சரி, ஆனா பழைய துணிமணிய கிழிஞ்சு போனதை இதுக்குன்னு போய் போடக்கூடாது. போட்டா கூடவே வந்துட்டு வரான். இன்னும் அதிகமா கோவம் வரும். அப்புறம் சும்மா இருக்காம என்ன பண்ணுவா, ஒரு 10 ரூபாய்க்கு இவ்வளவு பெரிய முட்டி எள்ளு சட்டியை வாங்கி அதுல எள்ளு போட்டுலாம் வாங்கி அதை சும்மா சுத்தினா பரவாயில்ல, அது துப்புறது எச்சையா கொண்டு போய் அவர் முன்னாடி போய் காட்டுறது. இந்த பக்கம் அந்த பக்கம். அவர் ஏற்கனவே ஒரு கண்ணு உள்ளவர். இப்படி பாப்பாரு. கவலையே படாத, சாயங்காலம் 7:30 மணிக்கு வீட்டுக்கு காபி சாப்பிட வந்துருவேன். 7:30 மணிக்கு உன் வீட்டுக்கு மெதுவடை போட்டு வச்சது
வந்து உன் வீட்டுல 2.5 வருஷம் உங்களை ஆட்டி படைச்சு நடுத்தரவுல நிக்க வைக்கல, என் பேரு சனி இல்லடா அப்படின்னு யார் சொல்றா? சரி, என்னங்க பண்றது? வன்னி இலை, வில்வ இலை, நொச்சி இலை, இந்த இலையெல்லாம் கொண்டு போகணும். கூட போகும்போது 20 ரூபா நோட்டு நிறைய கொண்டு போகணும், 10 ரூபா நோட்டு கொண்டு போகணும். கொண்டு போய் நல்ல சுத்தமான நல்லெண்ணெயை வாங்கி தாமரைகளை பண்டு இருக்கும், தாமரை பஞ்சு கடலை விற்பான், தாமரை பஞ்சுன்னு அந்த பஞ்சில திரி போட்டு தூய்மையான அகல் விளக்கை ஏற்றி இந்த பதிகத்தை பாடி விளக்கை ஏற்றி உள்ள இருக்கிற பெருமானுக்கு அர்ச்சனை செய்து சனி பகவானுக்கு நீல மலர்கள், இந்த சங்கு பூன்னு சொல்லுவாங்க, அதுலயே நீல கலர்ல இருக்கும், வெள்ளையா இருக்கும், நீளமா இருக்கும். அந்த குவளை மலர், நீல குவளை மலரை எடுத்து அதை கொண்டு போய் அர்ச்சனை செய்து, அது கிடைக்காதவங்க வன்னி இலை, வன்னி இலை சமின்னு பேரு, சமித்துன்னு பேரு அதுதான் வந்துச்சு. சமித்துனா வன்னியா, சமித்து, சமி அப்படின்னா வன்னித்து, வன்னி மரம். அந்த வன்னி இலைகளை கொண்டு போய் சேர்த்து கருப்பு ஆடையை அந்த வாசல்ல இருக்கிற ஏழைகளுக்கெல்லாம் தானம் கொடுத்து கையில 20 ரூபா பணம் கொடுத்து 4 பேருக்கு சாப்பாடை வாங்கி போட்டு இந்த இப்ப பாடக்கூடிய இந்த பதிகத்தை ஓரமா உட்கார்ந்து இந்த 11 பாட்டை ஓரமா உட்கார்ந்து பாடிட்டு தரிசனம் செய்து வந்தால் சனி பகவான் உங்களுக்கு நன்மையே செய்வார். சனி கிரகம் நன்மையே செய்யும். கும்பராசி, மகர ராசி, சிம்ம ராசி, கடக ராசி, கன்னி ராசி, எந்த ராசியா இருந்தாலும் பரவாயில்லை, உங்களுக்கு நன்மையே செய்யக்கூடிய அனுகிரகம் தரக்கூடிய பகவான் சனி பகவான். இந்த 11 பாட்டையும் பாடணும், அப்பதான் புண்ணியம். நீங்க எள்ளு விளக்கு ஏத்துங்க, தப்பு சொல்லல, ஆனா ஏத்தும் போது இந்த பாட்டை சொல்லணும். நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாத்ரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சதரேச்சரம் அப்படின்னு சொல்ல முடியாதவங்க தத்புருஷாய வித்மகே காகத் புஜாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாத், அதெல்லாம் வாயில வராது சாமி, வாயில வராது. என்னையா வாயில வரும்? சனியன்னு வாயில வருமா? வரும். அப்படி வரப்படாது. என்ன வரணும்? இந்த போகமார்த்த பூன்முளையாளுங்கிற முதல் பாட்டு வரணும். ஒரு பாட்டாவது பாடணும். அதுவும் முடியலையா, திருநள்ளாரான்னு சொல்லுங்க. திருநள்ளாரா அப்படின்னா போதுமா? நல்லாரா என நம் வினை நாசமேங்கிறது.